அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூர் திருப்பாதிரி புலியூரில் அதிமுக மாவட்ட பிரதிநிதி புஷ்பநாதன் ஓட வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த புஷ்பநாதை 3 இருசக்கர வாகனங்களில் வந்த மர்ம கும்பல் வழிமறித்து அறிவாளால் வெட்டியிருக்கிறது. இதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் தேவநாதன் இணைப்பில் இருக்கிறார். தேவநாதன், வணக்கம். இந்த கொலை நடைபெற்றதற்கான காரணம் என்ன? இந்த கொலை குறித்து காவல்துறையினர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்? முழு விவரங்கள். கடலூர் வண்டிப்பாளையம் ஆலை காலனி பகுதியை சேர்ந்தவர் புஷ்பநாதன். முன்னாள் நகரமன்ற உறுப்பினரான இவர் அதிமுகவை சேர்ந்தவர். தற்போது அதிமுகவின் மாவட்ட பிரதிநிதியாகவும் புஷ்பநாதன் இருந்து வருகிறார். இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா, சற்று முன்பு புஷ்பநாதன் புதுவண்டிப்பாளையம் சூரகங்கார தெருவில் வந்து மோட்டார் சைக்கிளில் போயிட்டு இருந்தாரு. அப்போது மர்ம கும்பல் ஒன்று 2 சக்கர வாகனத்தில் வந்து அவரை மறித்துள்ளது. இதனை அறிந்த அவர் பதறி ஓட்டம் பிடிக்க துவங்கினார். ஆனால் ஓட சென்ற அந்த கும்பல் அவரை வெட்டி சாய்த்தது. சம்பவ இடத்திலே புஷ்பநாதன் உயிரிழந்த நிலையில அவருடைய உறவினர்கள் மற்றும் அங்கிருந்தவர்கள் கொடுத்த தகவலை தொடர்ந்து போலீசார் அங்கு சென்று உடலை கைப்பற்றினர். தற்போது பார்த்தோம் அப்படின்னா, அந்த கொலை செய்தவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கோரி உறவினர்கள் வண்டிப்பாளையம் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. சம்பவ இடத்திற்கு வந்த திருப்பாதிரி புலியூர் போலீசார் அவருடைய உடலை வந்து விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த பகுதியில பதட்டம் ஏற்பட்டுள்ள காரணத்தினால ஏராளமான போலீசார் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க. உட்கட்சி பிரச்சனை காரணமா என்ற கோணத்திலும், மேலும் அவருக்கு வேறு ஏதேனும் முன்விரோதம் உள்ளதா என்ற கோணத்திலும் தற்போது போலீசாருடைய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருந்தாலும் கடலூரில் அதிமுக மாவட்ட பிரதிநிதி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒரு பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.